இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆதித்யா L1 மிஷின். அதாவது இந்தியாவோட ஃபஸ்ட்டு சன் மிஷின். சன்னை வந்து ஸ்டடி பண்ணுறக்காக வந்து இஸ்ரோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் கையில் எடுத்திருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் பேர் தான் வந்து இந்த ஆதித்யா L1 மிஷின். அதை பற்றி கம்ப்ளீட்டாக அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி சன் அப்படின்னா என்னன்றதை பார்த்துருவோம். சன்னுன்னா நம்ம எல்லாமே வந்து வானத்தில் பார்த்துட்டு இதுதான் சன் அப்படின்றத வந்து பார்த்துட்டு இருந்திருப்போம். சன் வந்து நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நியரஸ்ட் ஸ்டார். அது மட்டும் இல்லாமல் நம்ம சோலார் சிஸ்டம்லேயே வந்து ஒரு லார்ஜஸ்ட் ஆப்ஜெக்ட் தான் வந்து இந்த சன். இந்த சன்னுக்கு ஏஜ் எவ்வளோ இருக்கும்? ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து 4.5 பில்லியன் இயர்ஸ். இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேஷன். நம்ம சயின்டிஸ்ட்லாம் வந்து எல்லாம் ஃப்ரேம் பண்ண ஒரு கால்குலேஷன். அதாவது சன்னுக்கு வந்து கிட்டத்தட்ட 4.5 பில்லியன் இயர்ஸ் அப்படின்ற மாதிரி கால்குலேட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த சன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் அ க்ளோவிங் பால். என்ன டெக்னிக்கலாக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு ஹாட் க்ளோவிங் பால். எதனால் வந்து இந்த பால் வந்து க்ளோ ஆகிட்டுருக்கு அப்படின்னா அதில் வந்து ஹைட்ரஜன் அண்டு ஹீலியம் கேஸ் ஒன்றா சேர்ந்ததுனால தான் வந்து அது வந்து ஹாட் க்ளோவிங் பால் அப்படின்ற ஒரு மித்து இருந்துகிட்ருக்கு. அதோட டிஸ்டன்ஸு, அதாவது நம்ம எர்த்தில் இருந்து அந்த சன்னுக்கு கிட்டத்தட்ட 150 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அதாவது நம்ம எர்த்துலேருந்து அந்த சன்னுக்கு 150 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அந்த சன்னு தான் வந்து ஒரே சோர்ஸ், நம்ம சோலார் சிஸ்டத்துக்கே வந்து ஒரே சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சன். இந்த சன் இல்லாமல் நம்ம சோலார் சிஸ்டமாக இருக்கட்டும், நம்ம எர்த்தில் லைஃப் அப்படின்றதே வந்து ரொம்ப 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 ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம் இந்த சன் இல்லாமல். அது மட்டும் இல்லாமல் இந்த சன்னோட கிராவிட்டினால தான் வந்து இந்த சோலார் சிஸ்டமே வந்து ஒரு பிளேஸில் வந்து ஹோல்டாக இருக்குது அப்படின்னா வந்து இதுக்கு மேஜர் ரீசன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சன்னோட கிராவிட்டி தான். அதுதான் வந்து நம்ம எர்த்தாக இருக்கட்டும், பக்கத்தில் இருக்கிற வீனஸ், மார்ஸு, இல்லை மெர்க்குரி எல்லாத்தையுமே வந்து ஒரே ஒரு பாத்தில் ஸ்டேபிளாக வந்து நிற்க வச்சுருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் அந்த சன்னோட கிராவிட்டி. இந்த சன்னோட சென்ட்ரல் ரீஜியன், அதாவது அதோட கோர்னு கூட சொல்லலாம், அந்த சன்னோட கோர், அந்த சன்னோட கோரில் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 15 மில்லியன் டிகிரி செல்சியஸில் இருக்கும். நம்மளுக்கே தெரியும் 100 டிகிரி செல்சியஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆனால் சன்னோட கோருக்குள்ளே அப்ராக்சிமேட்டாக வந்து 15 மில்லியன் டிகிரி செல்சியஸில் வந்து அந்த சன் இருக்கும். இந்த டெம்பரேச்சரோட இந்த ப்ராசஸ்க்கு எல்லாமே வந்து என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நியூக்ளியர் ஃபியூசன். அந்த கோருக்குள்ளே வந்து நியூக்ளியர் ஃபியூசன் அந்த ரியாக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் வந்து அந்த சன்னுக்கு வந்து ஒரு பவர் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்குது. த்ரூ திஸ் ப்ராசஸ்னால தான் வந்து சன்னுக்கு ஒரு பவர் வந்து ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. இதோட விசிபிள் சர்ஃபேஸ், அதாவது நம்ம மேலே பார்க்கணும் இல்லையா, அந்த சன்னுக்கு மேலே பார்க்குறோம், அந்த விசிபிள் சர்ஃபேஸுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபோட்டோஸ்பியர்னு சொல்லுவாங்க. இந்த சன்னுக்கு இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா மேலே, அதோட கோருக்கு உள்ளே போக 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 அந்த நியூக்ளியர் ஃபியூஷன் அந்த ப்ராசஸ் வந்து நடந்துகிட்ருக்கோம். நம்ம மேலே பார்க்குற லேயருக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபோட்டோஸ்பியர்னு சொல்லுவாங்க. அது வந்து ரிலேட்டிவ்லி எப்படி இருக்கும் அப்படின்னா சம்பாட் கோல்டாகவும் அண்ட் ஆஸ் அ டெம்பரேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா அபவுட் ஒரு 5500 டிகிரி செல்சியஸில் இருக்கும். உள்ளே கம்பேர் பண்ணும்போது வெளியே டெம்பரேச்சர் வந்து பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்லி 5500 டிகிரி செல்சியஸ் இருக்குது. இதுதான் வந்து நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கிற ஒரு லார்ஜ் ஆப்ஜெக்டை பற்றி ஒரு சம்பாட் டீட்டெயில்ஸ் வந்து இந்த சன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஏன் வந்து சன்னில் நம்ம ரிசர்ச் பண்ணணும். நம்ம இஸ்ரோ வந்து ஏன் சன்னை பற்றி ரிசர்ச் பண்ணோம். இப்போ தான் வந்து நம்ம மூணுக்கு வந்து சந்திராயன் 3 வந்து லான்ச் பண்ணோம். அதுவே இன்னும் வந்து ஆகஸ்ட் 23 அப்போ வந்து நம்ம சாஃப்ட் லேண்டிங் பண்ண போகுது. இப்படி ஒரு ப்ராஜெக்ட் போய்ட்டுருக்கும்போது அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மங்கள்யான் பார்த்துருந்தோம், மார்ஸுக்கு வந்து சேட்டலைட்டை சென்ட் பண்ணியிருந்தோம். இப்போ சன்னை பற்றி அந்த ஒரு கம்ப்ளீட் ஸ்டடி பண்ணுறக்காக வந்து இஸ்ரோ வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஏன், எதுக்காக வந்து சன்னை பற்றி ஸ்டடி பண்ணோம், எதனால் அப்படின்னா நம்மளுக்கே ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சன்னு தான் வந்து ஒரு நியரஸ்ட் அண்டு லார்ஜஸ்ட்டு ஸ்டார். ஸோ நம்ம வந்து சன்னை பற்றி ஓரளவுக்கு ஸ்டடி பண்ணிட்டோம் அப்படின்னா அதை கூட வந்து நம்ம ஸ்டார்ஸை வந்து அதை கூட கம்பேர் பண்ணி வந்து ஒரு ஸ்டடி பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சன்னை பற்றி நம்ம ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டேட்டா பேஸ்
வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம மில்கி வே கேலக்ஸியை பற்றியும் வந்து ஓரளவுக்கு வந்து கம்பேரிட்டிவாக ஒரு ஸ்டடி பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நாட் ஓன்லி மில்கி வே கேலக்ஸி சம்வாட் கேலக்ஸிஸை பற்றி நம்மளோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர முடியுன்றக்காக தான் வந்து நம்ம சன்னை வந்து சூஸ் பண்ணோம். இந்த சன்னு வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தோம்னா இது வந்து ஒரு டைனமிக் ஸ்டார். எப்போ எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்றது வந்து அது நம்மளால் வந்து ஒரு ஜட்ஜ் பண்ணவே முடியாத அளவுக்கு ஒரு டைனமிக்காக இருக்கும் இந்த சன். நம்ம பார்க்குறதெல்லாம் வந்து சன்னை பார்த்துட்டு இருக்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷனே ஆகட்டும் எல்லாமே வந்து நம்ம அந்த சன்னை பற்றி ஸ்டடி பண்ணும்போது எல்லாமே வந்து வேறு மாதிரி இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சன்னில் வந்து அப்பப்போ வந்து நிறையா அந்த ஒரு எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது சன்னில். நம்ம எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த சூரிய புயல் அதனால் வந்ததுனால வந்து ஸ்டார் லிங்க்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 எபோவ் சேட்டலைட்ஸ்லாம் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்லாம் வந்து நம்ம நியூஸஸ்லாம் பார்த்துட்ருக்கோம் எலன் மஸ்கோட அந்த கம்பெனியில் ஸ்பேஸ் எக்ஸில். ஸோ இது அப்பப்போ அங்கே சன்னில் வெடிப்பு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த வெடிப்புனால வந்து நம்மளுக்கு அதுலேருந்து வெடித்து வரக்கூடிய அந்த ஒரு சம்வாட் பார்ட்டிகல்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸை வந்து நம்மளோட எர்த்துக்கு வந்து ஏற்படுத்தலாம். அதை வந்து என்னென்ன டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணுறக்காக ஒரு அப்ஜெக்டிவாக இது இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ இம்மன்சிவ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து இந்த சன் எப்படி ரிலீஸ் பண்ணுது அதை பற்றி ஒரு சின்ன ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த பக்கத்தில் வர அந்த வெடித்து அந்த பக்கத்தில் வர அந்த ஆப்ஜெக்ட்ஸ்னால வந்து நம்மளோட சேட்டலைட்ஸும் இருக்கட்டும், இல்லை நம்மளோட அதர் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸாக இருக்கட்டும், நம்ம ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எர்த்தோட அந்த ஆர்பிட்டில் ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் டேமேஜ் ஆகிறதுக்கும் ஒரு இது இருக்குது. இதுக்கு எல்லாமே வந்து ஒரு ஏர்லி ஸ்டேஜாக வந்து நம்ம ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும். அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு டீட்டெயிலாக வந்து சன்னை பற்றி ஸ்டடி பண்ணணும். அதுக்கான ஃபஸ்ட் அப்ஜெக்டிவாக தான் வந்து நம்ம இந்த ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து சன்னுக்கு வந்து டைரெக்டாக ஒரு ஆஸ்ட்ரோனட் அனுப்பிவிட்டோம் அப்படின்னா அந்த சன்னிலேருந்து வரக்கூடிய அந்த ரேடியேஷன்ஸாக இருக்கட்டும், மற்ற அந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும். அதாவது அந்த ஆஸ்ட்ரோனட்டுக்கே வந்து ஒரு டேஞ்சரில் போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து நம்ம ஆதித்யா L1 அந்த மிஷனை ஸ்டார்ட் பண்ணி ஒரு சேட்டலைட் மாதிரி டிசைன் பண்ணி அதை வந்து சென்ட் பண்ண போகிறோம் சன்னுக்கு, அதை ஸ்டடி பண்ணுறக்காக. இந்த சன்னில் இருந்து கிட்டத்தட்ட தெர்மலாக இருக்கட்டும், ஒரு மேக்னெட்டிக் அந்த எனர்ஜியாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ஒரு நேச்சராகவே வந்து க்ரியேட் ஆகி ஒரு இது பண்ணிகிட்ருக்கு. இதை பற்றி ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த சன்னே ஒரு லெபார்ட்ரி. ஆக்சுவலாக இது வந்து ஒரு நேச்சுரல் ஒரு லெபார்ட்ரி. அந்த எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம இங்கே வச்சு செய்ய முடியாது, நம்மளோட லேபிள்ஸ்லாம் வந்து வச்சு செய்ய முடியாது. இதே வந்து நம்ம சன்னில் வந்து அது ஒரு நேச்சுரல் லெபார்ட்ரினால நம்மளோட எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த சன்னில் வந்து செய்யலாம். அதுக்கான ஒரு பெஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் தான் வந்து இந்த ஆதித்யா L1 மிஷின், அதாவது இந்தியாவோட ஃபஸ்ட்டு மிஷின் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அப்சர்வேட்டரி ஸ்பேஸ் கிராஃப்டை நம்ம வந்து எங்கே வந்து ஆர்பிட் பண்ண போகிறோம் அப்படின்னா, சன்னோட ஒளி வட்டம்னு சொல்கிறாங்க இல்லையா, அதாவது அந்த ஹேலோ ஆர்பிட் அதில் தான் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம் இந்த ஸ்பேஸ் கிராஃப்டை. அதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா லெக்ராஞ்சியன் பாயிண்ட், அதாவது L1. அதனால தான் வந்து ஆதித்யாவுக்கு L1 வந்து நேம் வச்சுருக்காங்க. அந்த லெக்ராஞ்சியன் பாயிண்டில் தான் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம் அதோட ஆர்பிட்டில் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இந்தியாவிலேருந்து அது நம்ம எர்த்தில் இருந்து 1.5 மில்லியன் கிலோமீட்டர் வந்து நம்ம தள்ளி ப்ளேஸ் பண்ண போகிறோம். அதை ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த லெக்ராஞ்சியன் பாயிண்டில் வந்து நம்மளோட ஸ்பேஸ் கிராஃப்டை வந்து ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து கண்டினியூஸாக வந்து அந்த சன்னை வந்து வித்தவுட் எனி ஆசிலேஷன் சன்னை வந்து அப்சர்வ் பண்ண போகுது, கண்டினியூஸாக அப்சர்வ் பண்ண போகுது. எந்த ஒரு எக்லிப்ஸும் எந்த ஒரு கிரகணம் எதுவுமே வந்து அது அந்த சன்னை வந்து உங்களுக்கு மறைக்க போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா அதை ப்ளேஸ் பண்ண போகிறது வந்து 1.5 மில்லியன் கிலோமீட்டர் எபோவ் ஃப்ரம் த எர்த்துலேருந்து தான் வந்து இது பண்ண போகிறாங்க. அதனால் வந்து கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணல அதிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த டேட்டாஸை வந்து நம்மளோட இஸ்ரோக்கு சென்ட் பண்ணும். த்ரூ தட் நம்ம வந்து ஸ்டடி பண்ண போகிறோம். இது இந்த லெக்ராஞ்சியன் பாயிண்டில் வந்து ப்ளேஸ் பண்ணதுனால என்ன அட்வான்டேஜஸ் இருக்க போகுது அப்படின்னா, கண்டினியூஸாக வந்து நம்ம சன்னை வந்து அதோட சோலார் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து மானிட்டர் பண்ண போகிறோம். ஏன்னா கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் கிலோமீட்டர்ஸை தாண்டி தான் வந்து ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அதனால் கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுறோம். இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் கூடிய கிட்டத்தட்ட ஒரு 7 பேர்லோட்ஸும் வந்து நம்ம ஆதித்யா L1 வந்து கேரி பண்ணிட்டு போகுது. அது எதுக்கு அப்படின்னா,
நம்ம சன்னோட அந்த ஃபோட்டோஸ்பியரை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்காகவும் குரோமோஸ்பியரு ப்ளஸ் அந்த சன்னோட அவுட்டர் அட்மாஸ்பியருக்கு எப்படி இருக்குது, அவுட்டர் லேயர் எப்படி இருக்க போகுது, அதோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸ்லாம் எப்படி இருக்கும், ப்ளஸ் அதோட பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிடெக்ட் பண்ணணும் இல்லையா, அதோட பார்ட்டிகல்ஸை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போக போகுது இந்த ஆதித்யா L1 மிஷின். ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கனால இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை வந்து நம்ம பார்ட் 2ல் வந்து கொடுப்போம். வித்தின் டுமாரோ ஆர் டே ஆஃப்டர் டுமாரோ வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம். ஸோ கைண்ட்லி செக் இட்.